ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. ஆமாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். எதுக்காகனா நான் டெய்லி லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஐ இரிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ ஒரு போலரைஸ்டு கிளாஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்தேன். இது ஒரு நார்மல் கிளாஸாக இல்லாமல் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி வாங்கினேன். பேக்கேஜிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 4 டேஸில் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட் டியூன் ஆக்டிவ் பிளாக் ஸ்மார்ட் கிளாஸ். ஸோ இதில் நாட் ஓன்லி ஜஸ்ட் போலரைஸ்ட் லென்சஸ் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் அ ப்ளூடூத் ஃபெசிலிட்டி சிமிலர் டு அவர் இயர்பட்ஸ். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இது வாங்கினேன். இந்த பேக்கேஜிங்குள்ளே ஒரு கார்டு இருந்துச்சு. அதில் வாரண்டி கார்டு, ஃபீட்பேக் கார்டு அண்டு ஒரு டிக்கெட், புக் மை ஷோ டிக்கெட் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. கூடயே கேட்லாக் இருக்குது. கேட்லாகில் இந்த டிவைஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் டச் கெஸ்டர்ஸ் வந்துடும் கிளாஸில். லெஃப்ட் சைட் ஆர்ம், ரைட் சைட் ஆர்ம், அந்த கெஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ எப்படி நம்ம இயர்பட்ஸில் டபுள் டேப், ட்ரிபிள் டேப் பண்ணுறோம், அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. மோர் ஆர்லெஸ் எல்லாமே சிமிலர் தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அ இயர்பட் நீங்கள் இது ஒரு ஸ்மார்ட் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப் பார்க்குறதுக்கு, அவுட்டோர்ஸ்லேயும் இதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு குட்டி பேக்கேஜில் இது கூட சார்ஜர்ஸ் வந்துடுது. இந்த சார்ஜர்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் பின் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாஸோடைய லெஃப்ட் ஆர்ம், ரைட் ஆர்ம், 2 ஆர்மையுமே சார்ஜ் பண்ணுற மாதிரி. இப்போ ஏர்பட்ஸில் லெஃப்ட் ரைட் இருக்கும் இல்லையா, அதே தான். மேக்னெட்டிக் சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்துடுது. அடாப்டர்ஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி வயர் மட்டும் தான் தந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா வைப்பிங் கிளாத் கொடுத்துருக்காங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு, லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு அண்டு ஓவராலாக எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் ப்ராடக்டுடைய பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸோட பாக்ஸுமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நீங்கள் கேரி பண்ணிக்கலாம், லைக் வேறு தனியாக வாங்காமல். உள்ளுக்குள்ளே பேக்கேஜிங்குமே சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக எல்லாத்துக்குமே லைக் ரேப் பண்ணி, லெஃப்ட் ஆர்ம், ரைட் ஆர்முக்கு ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய கெஸ்டர்ஸில் ட்ரிபிள் டேப் ஆன் ரைட் சைட் பண்ணால் நெக்ஸ்ட்டு சாங் போகும். ட்ரிபிள் டேப் ஆன் லெஃப்ட் சைட் பண்ணால் ப்ரீவியஸ் சாங். டபுள் டேப் ஆன் எய்தர் சைடு கால் அட்டன் பண்ணலாம், கால் கட் பண்ணலாம். அது இல்லாமல் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும். ஆன் ஆகும்போது டிவைஸ் பவர் ஆன் அப்படின்ட்டு வரும். அதே மாதிரி ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணும் போதும் ப்ளூடூத் கனெக்டட் அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும். இது வாங்கினோடனே எனக்கு ஒரு என்ன எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுன்னா, சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது அழகாக குட்டியாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க. ஐ மீன் 2 ஆர்ம்லேயும், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. அதை நம்ம கிளாஸ் வியர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்பீக்கர்ஸ் நம்ம இயரோட பேக் சைடு வந்துடுது. ஸோ சவுண்ட் ப்ளே ஆகும்போது கிளியராக அழகாக நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக கேட்குது. அது சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதுதான் மொத்த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 138 கிராம்ஸ் தான். அவ்வளோ ஹெவியாகவும் இருக்காது. இந்த லெஃப்ட் சைட்லேயும் லெஃப்ட் சைடு ஆர்ம்லேயும் பேட்ரி இருக்குது, ரைட் சைடு ஆர்ம்லேயும் பேட்ரி இருக்குது. ஸோ நான் பேட்ரி இருக்கனால கிளாஸ் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அதெல்லாம் இல்லை, ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் பக்கத்தில் ஆப்டிக்கல்ஸ்க்கு போயிட்டு இப்போ உங்கள் ஸ்பெக்ஸில் பவர் இருந்துச்சுன்னா உங்களோட மெடிக்கல் பவர் ஷீட் அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பவர் ஆட் பண்ணிக்கலாம் லென்ஸில். அது ஒரு சூப்பரான ஃபீச்சர். இது கஸ்டமைஸ்டு ஃபீச்சர். ஏன்னா நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால். ஸோ இப்போ அதை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த 2 சைடு கெஸ்டர்ஸ் இருக்குது. அதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே பவர் ஆன் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வருது. அதே மாதிரி பவர் ஆஃப் பண்ணியும் டெஸ்ட் பண்ணி எல்லா கெஸ்டர்ஸுமே பண்ணி பார்த்தாச்சு. இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் அசிஸ்டன்ஸும் இருக்குது, லைக் அலெக்ஸா, கூகுள் எல்லாமே. இப்போ நம்ம ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக சாங் இல்லைனா எதனா ப்ளே பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணக்கப்புறம் ஃபயர் லென்ஸுன்னு காட்டும். ஆட்டோமேட்டிக்காக டச் பண்ண உடனே பேருன்னு காட்டும். பேர் டிவைசஸ் கொடுத்தோடனே பேர் ஆகிடுது. எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லை, ஈஸியாக பேர் ஆகுது. ஆஃப்டர் தட் சாங் ப்ளே பண்ணி பார்ப்போம்.
இப்போ இந்த சாங் ப்ளே ஆக போகிறது வந்து டிவைஸில் அந்த ப்ளூடூத்தோட இதிலேருந்து தான் ப்ளே ஆகும். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் மூலயமா தான் உங்களுக்கு கேட்கும். ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் மூலயமா தான் நம்மளுக்கு இங்கே வந்து அழகாக ப்ளே ஆகுது. சவுண்ட் லவுட்னஸ் வந்து நாட் ஸோ ஹை, ஸோ ஆவரேஜாக இருக்குது. இன்டோர்ஸில் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. மற்றபடி நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ண போகும்போது, இல்லை பைக்லேயோ வேறு எங்கேனா ட்ராவல் பண்ண போகும்போது வெளியே இருக்கக்கூடிய ஏர் சவுண்டில் மேபி உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கேட்காம போகலாம். ஃபுல் வால்யூம் வச்சுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து குட், நாட் ஸோ குட், லைக் ஓகே, டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள், ஆர்டர் பண்ணி பாருங்கள். ஒர்த்தா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.